ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? பாபா இன்னைக்கு மகாவாகியம் அவருடைய முரளியில் ரொம்ப ஆழமான விஷயத்த சொல்கிறார். என்ன அந்த ஆழமான விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைகளும் ஞானத்தை ஆழமாக புரிந்து யோகத்தை அவரோட டீப்பாக கனெக்ஷன், அவருடைய நினைவில் ரொம்ப ஆழ்ந்த தன்மையில் போகணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எந்த குழந்தைகள் பாபாவோட மகாவாகியத்தை கேட்டு அதனுடைய சொரூபமாக ஆக முடியும் அப்படின்னா, யார் அதிக பக்தி செஞ்சுருக்காங்க, பகவான் மீது எல்லையற்ற அன்பு வச்சுருந்தாங்க, கடவுளை அடைய வேண்டும் அப்படிங்கிற லட்சியம் யாரிடம் இருந்ததோ அவங்க அந்த கிளாஸ்க்கு வரும்போது பாபாவுடைய ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்ய முடியும்னு சொல்கிறாரு. 9/7/24 बाबा தலைப்பு சொல்கிறார், மீட்டே பச்சே சச்சே பாபா கே சாத் अंदर बागर सच्चा बनो तभी தேவதா பன் சக்கேங்கே. இனிமையான குழந்தைகளே, சத்திய பாபாவுடன் நாம் 2 ரூபத்தில் உண்மையானவராக இருக்கணும். ஒன்று உள்ளும் புறமும், அப்பொழுதுதான் தேவதையாகலாம். து பிராமன் ஹி ஃபிரிஷ்தா சோ தேவதா பன்தே ஹோ. நீங்கள் பிராமணர்களே ஃபிரிஷ்தாலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள். ஃபரிஷ்தானாலே ஒளி உடல், சம்பூர்ண நிலை, பிரகாசமயமான உடல். அந்த பிரகாசமய அந்த தேவதை சரீரத்தை நாம் அனுபவம் செய்யணும். அப்போ தான் நம்ம தேவதா ஆக முடியும். பாபா क्वेश्चन கேட்குறார், इस ज्ञान को सुनने व धारण करने के अधिकारी कौन हो सकता? இந்த ஞானத்தை கேட்டு தாரணை செய்யக்கூடிய அதிகாரம் எந்த குழந்தைகளுக்கு இருக்க முடியும்? जिसने ऑलराउंड पार्ट बजाया है, जिसने सबसे जास्ती भक्ति की है, वही ज्ञान को धारण करने में बहुत तीखे जाएंगे. பாபா சொல்கிறாங்க, யார் ஆல்ரவுண்டர் பார்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க, முதல் பர்த்லேருந்து லாஸ்ட் பர்த் வரைக்கும் யார் அதிக பக்தி செய்துள்ளார்கள் அவர்களை ஞானத்தை தாரணை செய்வதில் ரொம்ப தீவிரமானவராக ஆகிவிடுகின்றனர். ஊஞ்சு பதவி வகி பாயங்க, அவர்களே உயர்ந்த பதவியும் அடைவார்கள். தும் பச்சுசி கோய் பூச்தே தும் சாஸ்திரக்கோ நெய் மான்தே ஹோ. உங்களை பார்த்து ஒரு சிலர் கேட்குறாங்க, நீங்கள் சாஸ்திரங்களெல்லாம் ஏற்றுக்கொள்வீர்களா? तो बोलो, जितना हमें शास्त्र पढ़े भक्ति की उतना दुनिया में कोई नहीं करता. சொல்லுங்க, நாங்கள் எவ்வளோ சாஸ்திரம் படிச்சிருக்கிறோம், பக்தி செஞ்சுருக்கிறோம், எங்களை போல உலகத்தில் வேறு யாருமே செய்ய முடியாது. हमें भक्ति का फल मिला इसलिए भक्ति की दरकार नहीं. நாங்கள் செய்த பக்திக்கான பலனை அடைந்து விட்டோம், இனி நாங்கள் பக்தி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மரம் நல்ல விதை போடுறோம், ஆரம்ப காலத்தில் நல்லா அதை வளர்க்கணும், அது நல்லா பெரிய மரமான பிற்பாடு நம்ம வேலி வச்சோன்னா பிரயோஜனம் இல்லை இல்லையா? எல்லோரும் பார்த்து என்ன நினைப்பாங்க? அந்த மாதிரி பாபா சொல்கிறார், என்னெல்லாம் யாரை அடையணுங்கிற முயற்சி செஞ்சு நம்ம எல்லாமே வழிபாடு செஞ்சோமோ அது நமக்கு கிடைச்சிட்டு, அதனால் நம்ம பக்தி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஓம் சாந்தி. बेहद के बाप बेहद बच्चों को समझाते, सभी आत्माओं का बाप सभी आत्माओं को समझाते हैं. எல்லையற்ற பாபா எல்லையற்ற குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு இருக்கார், எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பா எல்லா ஆத்மாக்களுக்கும் புரிய வச்சிட்ருக்கார். क्योंकि वो सर्व का सद्गति दाता. ஏன் எல்லா ஆத்மாக்களுக்கும் சொல்கிறார் அப்படின்னா, அனைவருக்கும் சத்கதியினுடைய வள்ளல் அவர் தான். जो भी आत्माएं जीव आत्माएं ही कहेंगे. பாபா சொல்கிறார், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஜீவாத்மாக்கள் என்று தான் சொல்ல முடியும். ஷரீர் நஹி ஹை தோ ஆத்மா தேக் நஹி சக்தி. பாபா சொல்கிறாங்க, ஷரீரம் இல்லை என்றால் ஆத்மா எவ்வாறு பார்க்க முடியும்? பல் ड्रामा के प्लान अनुसार स्वर्ग की स्थापना बाप कर रहे हैं, परंतु बाबा कहते मैं स्वर्ग को देखता नहीं हूँ. ड्रामा प्लान अनुसारமா சொர்க்கம் உருவாயிட்டிருக்குது, ஆனால் பாபா கூறுகின்றார்
நான் சொர்க்கத்தை பார்ப்பதில்லை. जिनों के लिए वही देख सकते, யாருக்காக உருவாகுதோ அவர்களே பார்க்க முடியும். तुमको पढ़ाकर फिर मैं कोई शरीर धारण करता ही नहीं हूँ. உங்களுக்கு நான் படிப்பை முடிச்ச பிற்பாடு நான் வேற எந்த உடலையும் எடுப்பதில்லை. तो बिगर शरीर देख कैसे सकूंगा, பாடம் முடிச்சோன்னு நான் பரந்தாம போயிடுறேன்லங்கிறார் பாபா. அப்புறம் எப்படி நான் சொர்க்கத்தை பார்க்க முடியும்? அதுக்கு பிறகுதானே சொர்க்கம் உருவாகுது. பாபா அவருடைய சேவையை முடிச்சுட்டு என்ன பண்ணிடுறார்? பரந்தாம வீட்டுக்கு போயிடுறார். गाया भी जाता है दूर देश का रहने वाला, तो पराये देश में अपने बच्चे कहाँ से मिलेंगे. புகழ் பாடப்படுது, தூர தேசத்திலிருந்து வரக்கூடியவரே, மாற்றான் தேசத்தில் வந்துள்ளீர்கள். இது வேறுடைய ராஜ்யம், ராவண ராஜ்யம். ஆக மாற்றான் ராஜ்யத்தில் தன்னுடைய குழந்தைகளை பாபா சந்திப்பார் இல்லையா? பராயே தேஷ்மே ஃபிர் பராயே பச்சை ஹி மில்தே. மாற்றான் தேசத்துல மாற்றான் குழந்தைகளை தான் பாபா சந்திக்கின்றார். உனக்கு அச்சி ரீதி சம்ஜாத்தே ஹே. மாற்றான் தேசத்துல மாற்றான் குழந்தைகளுக்கு பாபா நல்ல விதத்தில் புரிய வைக்கிறார். மே கிஸ்மே பிரவேஷ் கர்த்தா ஹூம். என்ன புரிய வைக்கிறார்? நான் யாருள் வந்துள்ளேன். अपना भी परिचय देते हैं और जिसमें प्रवेश करता हूँ उनको भी समझाता हूँ कि ये तुम्हारा बहुत जन्मों के अंत का जन्म कितना क्लियर है. பாபா தனது அறிமுகத்தையும் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் எந்த உடலை ஆதாரமாக எடுத்துள்ளாரோ அவருக்கும் புரிதல் கொடுக்கிறார். இது உன்னுடைய கடைசி ஜென்மத்தினுடைய கடைசி நேரம். எவ்வளோ கிளியரா இருக்கு பாருங்க ஞானம். அபி தும் யஹா புருஷார்த்தி ஹோ. இப்போ நீங்க இங்க புருஷார்த்தியாக இருக்கீங்க. சம்பூரன் பவித்ர நகி, இன்னும் முழு தூய்மை ஆகவில்லை. சம்பூரன் பவித்ரக்கோ ஃப்ரிஷ்தா கஹா ஜாத்தா. சம்பூர்ண தூய்மையாக நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த ஸ்டேஜை தான் ஃபரிஷ்தான்னு சொல்லப்படுது. இஸ் சமயத்தும் ஆஸ்திக் பனேஹோ. இந்த நேரம் நீங்கள் ஆஸ்திகனாக ஆகியிருக்கீங்க. வஹாயே பாத்தேஹி நகிஹே கேளைனா. பாபா சொல்றாங்க, அங்க இந்த மாதிரி விஷயங்களே கிடையாது. என்ன விளையாட்டு இல்லையா? जो बात एक सेकंड में होती है वो फिर दूसरे सेकंड में नहीं होती है. பாபா சொல்கிற ஒரு ஒண்டர்ஃபுல்லான விஷயம் இந்த ட்ராமாவில் என்னென்னா, எந்த ஒரு விஷயம் இந்த செகண்டில் நடக்குதோ அது அடுத்த செகண்டில் இருக்காது. ட்ராமாமே டிக் டிக் ஹோத்தி ரேத்தி ஹே. ட்ராமாவோட முள் என்ன ஆகுது? நொடி முள் இருக்கு இல்லையா, டிக் டிக்னு ஓடிட்டே இருக்குது. ஜோ பாஸ்ட் ஹுவா சக்கரை ஃபிர்த்தா ஜாயேகா. இதெல்லாம் முடிய 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 மீண்டும் மீண்டும் அது என்ன ஆகுது? சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. जैसे बायोस्कोप होता है ना, 2 घंटे या 3 घंटे बाद फिर वही बायोस्कोप खूब रिपीट होगा. இப்படி சினிமா பார்க்குறாங்க. சினிமா 2 மணி நேரம் சினிமா அல்லது 3 மணி நேரம் சினிமானா அந்த சினிமா முடிஞ்சிட்டு திரும்பி அடுத்த ஷோ போடுறாங்க. என்ன ஆகும்? அதே தான் ரிப்பீட் ஆகுது. அதனால் பாபா புரிதல் வைக்கிறார். இந்த ட்ராமாங்கிறது நத்திங் நியூ, எதுவுமே புதிதல்ல, ஏற்கனவே உருவாகி உள்ளது, உருவாக்கப்பட்டுள்ளது, மீண்டும் மீண்டும் அது சுழன்று கொண்டே இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க. மாமா கூட பார்த்திங்கன்னா ட்ராமா மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. உலகத்தில் மனிதர்கள் ஏமாற்றுவாங்க, ஆனால் ட்ராமா என்பது ரியல். அதில் எது நடந்தாலும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், இல்லாட்டா நமக்கு தான் கஷ்டம். அதனால தான் இந்த ட்ராமா எவ்வளோ நமக்கு ஆறுதல் கொடுக்குதுங்கிறத பாபா புரிய வைக்கிறார். अच्छा, धारणेकाன விஷயம். फर्स्ट पॉइंट, रचिता और रचना के राज को यथार्थ समझ आस्तिक बनो. படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை சரியான முறையில் புரிந்து ஆஸ்திகனாக ஆகுங்கள். ட்ராமா கி ஞான் மே மூஞ்சினா நகி. ட்ராமாவுடைய ஞானத்தில்
குழப்பம் வந்துவிடக்கூடாது. அப்படி புத்திக்கோ ஹதுசே நிக்கால் பேகதுமே லேஜாவோ, தனது புத்தியை எல்லைக்குட்பட்டதிலிருந்து விடுவித்து, நான் எனதுங்கிற விஷயத்திலிருந்து விடுவித்து எல்லையற்ற விஷயத்துக்கு போங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், சூக்ஷ்ம வதனவாசி ஃப்ரிஷ்தா பண்ணிலே சம்பூரன் பவித்ர பனோ. சூக்ஷ்ம வதனவாசி ஃப்ரிஷ்தா ஆகுவதற்காக சம்பூர்ண தூய்மையாக வேண்டும். आत्मा में जो किचड़ा भरा है उसे याद के बल से निकाल साफ करो. ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கு நிரம்பி இருக்கு இல்லையா, அதை பாபா நினைவு பலத்தால் வெளியேற்றி சுத்தப்படுத்தி விடுங்கள். பாபா வரதான் கொடுக்குறாங்க இன்னைக்கு. ஈஸ்வரிய रस का अनुभव कर, एक रस स्थिति में स्थित रहने वाले श्रेष्ठ आत्मा भव. ஈஸ்வரிய ரசனையினுடைய அனுபவத்தில் இருந்து ஏக்ர ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா ஆகுங்கள். जो बच्चे ईश्वरीय रस का अनुभव कर लेते उनको दुनिया के सब रस पीके लगते. யார் ஈஸ்வரன் பகவானுடைய அந்த போதையை அனுபவம் செய்கிறாங்க, பகவான் எப்படிப்பட்டவர், எவ்வளோ உயர்ந்தவர், எவ்வளோ குணவான், எவ்வளோ சர்வ சக்திவான்கிற அனுபவத்தை செய்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் சாரமற்றதாக ஒரு சக்கையாக தான் அனுபவமாகுது. जब है ही एक रस मीठा तो एक ही तरफ अटेंशन जाएगा ना. அப்போது எப்போ ஒரே ஒரு ரசனை, இனிமையான ரசனை இருக்குதோ அந்த பக்கம் தானே அவங்களுக்கு கவனம் திரும்பும். சஹஜ் ஹி ஏக் தரஃப் மன் லக் ஜாத்தா ஹே. இப்போ சகஜமாக அவங்களுக்கு பாபா அப்படிங்கிற திசையை நோக்கி மனசு ஈடுபட தொடங்குது. மெஹனத் நெய் லக்தி. அப்போ அவங்க யோகா செய்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. बाप का स्नेह, बाप की मदद, बाप का साथ, बाप द्वारा सर्व प्राप्तियाँ सहज एक स्थिति बना देती हैं. பாபா மீது உள்ள அன்பும், பாபாவுடைய உதவியும், பாபா கூட இருக்காருங்கிற நினைவும், பாபா மூலமாக கிடைக்கப்பட்ட அனைத்து பிராப்திகளும் சகஜமாக ஏக்ர ஸ்திதியை உருவாக்கி விடுகிறது அவங்களுக்கு. ऐसी ஏக்ர ஸ்திதி में स्थित रहने वाले आत्मा ही श्रेष्ठ हैं. அந்த மாதிரி ஏக்ர ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்களே சிரேஷ்டமானவர்கள் ஆகின்றார்கள். பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, खिचड़ी को समाकर ज्ञान रतन देना ही मास्टर सागर बनना है. பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ குப்பைகளை யார் சொன்னாலும், உங்களுக்குள் குப்பை போட்டாலும் அந்த குப்பைகளை உள்வாங்கி அந்த குப்பைகளை கரைத்துவிட்டு நீங்கள் ரத்தனத்தை கொடுப்பதுதான் மாஸ்டர் கடல் ஆகுவதாகும். அவங்க குப்பையை கொடுத்தாங்கன்னா நீங்களும் குப்பையை கொட்டக்கூடாதுங்கிறார். ஒருத்தவங்க ஒரு இன்சொல் சொல்கிறாங்க, உங்களை தவறான வார்த்தையை பேசுகிறாங்க, நீங்களும் ஏற்று பேசக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரத்தை, ஆசீர்வாதத்திற்குரிய விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கு ஏற்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. अच्छा, बाबा इन्हें होमवर्क கொடுக்குறாங்க. अव्यक्त इशारा, कोई अपने संस्कार स्वभाव के कारण आपके सामने परीक्षा के रूप में आवे, लेकिन आप सेकंड में अपने श्रेष्ठ संस्कार से, एक ही स्मृति से ऐसी आत्मा के प्रति भी रहम दिल का संस्कार व स्वभाव धारण कर लो. यही है उपकार करना. எந்த ஒரு சம்ஸ்காரம் சுபாவத்தின் காரணமாக உங்கள் முன்னாடி பரீட்சை ரூபத்தில் யார் வந்தாலும் நீங்கள் செகண்டில் தன்னுடைய சிரேஷ்ட சம்ஸ்காரத்தை எமர்ஜ் பண்ணி ஒரு பாபாவோட நினைவிலிருந்து அந்த ஆத்மாவுக்கு கருணையினுடைய சம்ஸ்காரம், கருணையினுடைய சுபாவத்தை நீங்கள் வெளிப்படுத்தினீர்களே ஆனால் அப்போ தான் உங்களை சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும், உபகாரம் செய்பவர்கள் என்று சொல்ல முடியும். அப்போது தாரணைங்கிறது நமக்குள்ளேருந்து வரணும். இன்றைக்கி ஃபுல் வாணியில் பாபா சொன்னது, யார் எப்படி இருந்தாலும் நீங்களாக இருங்க, உங்களுடைய நேச்சரை நீங்கள் பிறருக்காக மாற்றிக்காதீங்கிறார். இதுதான் இன்றைக்கி வாணியினுடைய சாரம். ஆக இன்றைக்கி நாம்
ஒரே ஒரு பாபாவுடைய அன்பில் நிலைத்திருந்து பாபாவுடைய சக்திகளை நம்ம அடைந்து அந்த சக்திகளின் சொரூபமாக நம்ம இன்னைக்கு ஆக வேண்டும். ஓம் சாந்தி. நமது மதுபன் காட்லிவுட் ஸ்டுடியோ தமிழ் துறையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட தமிழ் BK ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி.